Yamaha பைக் யூசர்ஸாக இருந்தால் Yamaha கம்பெனி இருக்க வண்டிங்களுக்கு என்னென்ன ஆயில் கிரேட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் கம்பெனிஸில் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் விக்கி நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் எல்லாரும் சூப்பராக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்திட்டு வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha பைக் யூசர்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா MT-15, R15, FC, FCS, ஃபேசர் இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கம்பெனிஸில் ரெக்கமெண்ட் பண்ணுற இன்ஜினியல் கிரேட் என்ன அப்படின்னா 10W40 அப்படின்ற கிரேடை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா Yamaha அப்படின்ற உங்களுடைய கம்பெனி பிராண்ட் ஆயிலே இருக்குது. நீங்கள் அந்த ஆயிலே யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போயுமே வந்து உங்கள் கம்பெனியில் வந்து என்ன பிராண்ட் சொல்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக நல்லாவே இருக்கும். இல்லை அது இல்லாமல் வேறு எதனா பிராண்ட்ஸ் அது கிடைக்கல வேறு எதனா மாறுறோம்னா பிராண்ட்ஸ் நல்ல பிராண்டாக மாறிக்கோங்க. ஆனால் கிரேடை என்றைக்குமே நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கிரேடையே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் Yamaha சலூட்டோ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சேம் 10W40லே நீங்கள் மினரல் ஆயில் யூஸ் பண்ணாலே போதுங்க. அடுத்து பழைய மாடல்ஸ் தான் இருக்குல்ல, ஆல்பா, க்ரக்ஸு, YBR, கிளாடியேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 20W40லே மினரல் ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த 150cc சொன்ன பார்த்தீங்களா, இந்த வண்டிங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுறதே நல்லதுங்க. உங்களுக்கு இன்னமும் டவுட்டாக இருந்தால் நோ இஷ்யூஸ். Yamaha யூசர்ஸ் தாராளமாக Yamahaவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா உங்கள் ஒவ்வொரு வண்டியோட பிராண்ட் மாடலுக்கும் என்ன வந்து ஆயில் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் அவங்களே கிரேட்ஸ் போட்டிருக்காங்க. ஈவன் அவங்க வெப்சைட்ஸில் என்னென்ன ஆயில் இருக்குது, ஸ்போர்ட்டி, ப்ரீமியம், ஆயிலோட வேரியேஷன்ஸ் கூட வந்து பிரித்து வச்சுருக்காங்க. கையில் யூசர் மேனுவல் இருந்துச்சுன்னா அதை மட்டுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆயில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி நம்ம வண்டிக்கு கரெக்டான ரைட் கிரேட் இன்ஜின் ஆயிலே ரைட் குவான்டிட்டி நீங்கள் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் இன்ஜின் ஆயிலை மாற்றுங்க. அதிகமாக ஃபில் பண்ணாலும் பிரச்சனை, கம்மியாக ஃபில் பண்ணாலும் பிரச்சனை. இப்படி இன்ஜின் ஆயில்னால என்னென்னலாம் பிரச்சனை வரும்ன்றதை தனித்தனி வீடியோவில் நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். சாய் பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், செக் பண்ணிக்கோ. அண்ட் பேசிக் பைக் மெயின்டெனன்ஸ் பற்றியும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். லைக் செயின் மெயின்டெனன்ஸ், ஏர் ஃபில்டர், இப்படி என்னென்னலாம் பைக்கில் பேசிக் மெயின்டெனன்ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பேசியிருக்கோம். அண்ட் இன்னமும் ஒவ்வொரு பிராண்டுக்கு இன்ஜின் ஆயில்ஸ், ஸ்கூட்டர்ஸ்க்கு என்ன இன்ஜின் ஆயில்ஸ் வருதுன்றதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னொரு ஃபுல் அவங்களை பார்க்குற மக்களே பாய்.